அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய சமூகத்துல கூடி வர கர்த்தர் கொடுத்த கிருபைக்கா மக்க நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிரசனத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பலத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். குமாரன் விடுதலையாகினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள் என்று சொன்னீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படி எல்லா தீமையிலிருந்தும் எங்களை விடுவித்து காத்து வருகிறீர். அதற்காமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் நீய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். யாக்கோபு 2வது அதிகாரம் 12வது வசனம். சுயாதீன பிரமாணத்தினால் நியாய தீர்ப்படைய போகிறவர்களாய் அதற்கேற்றபடி பேசி அதற்கேற்றபடி செய்யுங்கள். சுயாதீன பிரமாணம் அப்படின்னா ஒரு விடுதலையாக்கப்பட்ட வாழ்க்கை. நமக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நம்மளுடைய பாவம் மன்னிக்கப்பட்டு பாவ அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு இருக்கிறோம். நம்ம சுயாதீனமா இருக்கிறோம், விடுதலையோடு இருக்கிறோம். அப்படிப்பட்ட நம்ம அதற்கேற்றத பேசி அதையே அதற்கேற்றபடி நம்ம செய்யணும். நம்ம விடுதலையாக்கப்பட்டவங்கன்றத உணர்ந்து பேசணும். அதையே நம்ம செய்யறவங்களா இருக்கணும். அதற்கேற்றபடி செயல்படணும். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். மற்றவங்கள குற்றங்களை மன்னித்து அவங்கள ஏற்றுக்கொண்டு இரக்கம் பாராட்டி அவங்களுக்கு நன்மை செய்யாம இருந்தோம்னா நமக்கும் அந்த மாதிரி தீர்ப்பு தான் தேவனிடத்துல இருந்து கிடைக்கும். நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். மத்தேயு 5வது அதிகாரம் 7வது வசனம் என்ன சொல்லியிருக்குன்னா, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியமான்கள், அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். நம்ம மற்றவர்கள்ட்ட இரக்கம் காட்டணும்னா நம்ம கிட்ட தேவன் இரக்கம் காட்டி நமக்கு அவர் இரக்கம் உள்ள நியாய தீர்ப்பை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கு. என் சகோதரரே, ஒருவன் தனக்கு விசுவாசம் உண்டென்று சொல்லியும் கிரியைகள் இல்லாதவனானான் அவனுக்கு பிரயோஜனம் என்ன? அந்த விசுவாசம் அவனை ரட்சிக்குமா? ஒருத்தன் விசுவாசம் என்கிட்ட இருக்கு, நான் தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட செயல்கள்ல நல்ல செயல்களை நம்ம செய்யலைன்னா அந்த விசுவாசத்தினால பிரயோஜனம் இல்லாம போயிரும். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்துல என்ன சொல்லியிருக்குன்னா, நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துவை உள்ளத்துல ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நல்ல செயல்களை செய்யறவங்களா இருக்கணும். விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செயல்கள் நல்ல செயல்களா இல்லாம பிரயோஜனமானவைகளை மற்றவர்களுக்கு நற்கிரியை செய்யலைன்னா அந்த விசுவாசத்தினால பிரயோஜனம் இல்லை. ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமலும் அனுதின ஆகாரம் இல்லாமலும் இருக்கும்போது, ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் நல்ல சரியான ட்ரெஸ் இல்ல, சாப்பாடு இல்ல, அப்படி ஒருத்தன் இருக்கும்போது டெய்லி சாப்பிட்றதுக்கு இல்ல, உங்களில் ஒருவன் அவர்களை நோக்கி, அந்த ட்ரெஸ் இல்லாதவங்க சாப்பாடு இல்லாதவங்க ஏழை எளிய மக்களை பார்த்து, நீங்கள் சமாதானத்தோடு போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள் என்று சொல்லியும். என்ன சொல்றோம்? நீ சமாதானத்தோடு போ, சாப்பிட்டு பசியாரி சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு சரீரத்துக்கு வேண்டியவைகளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? பசியோட வந்த ஒருத்தனுக்கு நான் உனக்காக ஜெபம் பண்றேன், உன் மேல அக்கறை காட்டுறேன் அப்படின்னு வார்த்தையில சொல்லிட்டு, ஆனா அவனோட தேவையை நம்ம சந்திக்கலைன்னா, அவனுடைய சரீர தேவையான அந்த பசிக்குரிய ஆகாரத்தை நம்ம கொடுக்கலைன்னா அதனால பிரயோஜனம் என்ன? அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். தேவனை விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்க
தங்களோட செயல்கள் நற்செயல்களா இல்லைன்னா அந்த விசுவாசம் தன்னில் தானே செத்ததா இருக்கும். செத்து போன ஒன்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு, எனக்கு கிரியை உண்டு. ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட சொல்றான், நீ தேவனை விசுவாசிக்கிற, ஆனா நான் என்னுடைய நல்ல செயல்களை செய்கிறேன். கிரியைகளில் இல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி. நீ எதுவுமே செய்யாம உன்னோட விசுவாசத்தை எப்படி காட்ட முடியும்? நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. நான் தேவன் மேல வச்சிருக்கத நல்ல செயல்கள் செய்யறதன் மூலம் நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். தேவன் ஒருவர் உண்டென்று விசுவாசிக்கிறாய், அப்படி செய்கிறது நல்லதுதான். தேவன் ஒருத்தர் இருக்காருன்றத நம்ம விசுவாசிக்கலாம். எபிரேயர் 6வது அதிகாரத்தில் 11வது அதிகாரம் 6வது வசனத்துல அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறாய், அது நல்லது. பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குகின்றன. பிசாசுகள் கூட தேவன் இருக்காருன்ற விசுவாசம் அதுகளுக்கு இருக்கு. அந்த விசுவாசம் அதுகளுக்கு ஒரு பயத்தை உண்டு பண்ணுது, நடுக்கத்தை உண்டு பண்ணுது. ஆனா ஒரு விசுவாசிக்கு தேவன் மேல உள்ள விசுவாசம் தைரியத்தை கொடுக்குது. பிசாசுக்கு அதே விசுவாசம் என்ன செய்து பயத்தை உண்டு பண்ணுது. அவன் அந்த பிசாசு தேவனை விசுவாசிச்சா கூட அவன் நல்ல செயல்களை செய்ய போறதில்ல. அவன் எப்பயுமே தீமைதான் செய்வான். யோவான் 10:10 சொல்லியிருக்கு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் அப்படின்னு சொல்லியிருக்கு. நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்றத பாக்குறோம். அப்ப பிசாசு தேவனை விசுவாசிக்குது, ஆனா அதனோட கிரியைகள் பொல்லாததா இருக்குது, மற்றவங்களை அழிக்க கூடியதா இருக்கு. வீணான மனுஷனே, முட்டாளே அப்படின்னு சொல்லியிருக்கு. கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டாமோ? விசுவாசம் இருந்தா நம்மளோட வாழ்க்கையில நற்செயல்கள் செய்யறவங்களா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லை. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமான் ஆக்கப்பட்டான். அடுத்து நம்ம 2 எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். விசுவாசத்தோடு செயல்பட்ட 2 பேரை நம்ம பார்க்க போறோம். ஒண்ணு நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம். ஆபிரகாம் தேவனை விசுவாசிக்கிறாரு. ஆண்டவர் அவர் கூட பேசுறாரு, நீ உன்னுடைய ஒரே மகனை எனக்காக பலி செலுத்து அப்படின்னு சொல்லிட்டு ஆதியாகமம் 22வது அதிகாரத்துல விசுவாச சோதனை ஒன்று வைக்கப்பட்டது. அதுல ஆபிரகாம் சோதிக்கப்படுறான். அந்த விசுவாசத்தை அந்த நேரத்துல தைரியமா தன்னோட மகனை பலிபீடத்துல செலுத்துறார். அந்த கீழ்ப்படிதல், அந்த விசுவாசத்தினால தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறத பாக்குறோம். பலி செலுத்துகிறான். அந்த செயலை செய்யறதன் மூலம் அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். அந்த பகுதியில நம்ம பாக்குறோம், அவன் கீழ்ப்படிஞ்சதுனால, என்னோட வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிஞ்சதுனால நீ தேவனுக்கு பிரியமானவன் அப்படின்னு சொல்றத, நீ என்னோட வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இந்த ஆபிரகாமுக்கு என்ன விசுவாசம் இருந்தது? ஒருவேளை நான் என் மகனை பலி செலுத்தினாலும் தேவன் அவனை உயிரோடு எழுப்பிடுவார். ஏன்னா அவன் மேல ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு, உன்னோட சந்ததி நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு வாக்கு பண்ணி இருக்கிறாரு. அதனால ஆண்டவர் கட்டாயம் என் பிள்ளைய உயிரோடு எழுப்புவாரு. எபிரேயர் 11வது அதிகாரம் 18வது வசனத்துல இது சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். அப்ப விசுவாசிக்கிற ஆபிரகாம் தன்னோட செயல்ல அதை காட்டுறான். தன்னோட மகனை தைரியமா பலி செலுத்துறான்.
அந்த செயல்னால அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து, விசுவாசம் மாத்திரம் இல்ல, அவன் செயல்படுறான். அந்த விசுவாசத்தை ரெண்டும் சேர்ந்து கிரியையினாலே விசுவாசம் பூரணப்பட்டதென்று காண்கிறாயே. அப்ப அந்த செயல் மூலம் அந்த விசுவாசம் என்ன செய்து பூரணப்படுது. நம்மளும் கூட நம்ம அனுதின வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகள் மத்தியில விசுவாசத்தோடு செயல்படுகிறவர்களா காணப்படணும். தேவன் மேல விசுவாசமா இருக்கணும், செயல்படுகிறவர்களா இருக்கணும். அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. இந்த வேத வாக்கியம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆபிரகாம் தேவனுக்கு சிநேகிதன் எனப்பட்டான். ஆபிரகாம் விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு பிரியமானவனா இருந்தா. ஏன்னா அவருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சான். தன்னுடைய ஒரே மகன், தான் நேசித்த மகனா இருந்தா கூட அந்த கர்த்தர் மேல வச்சிருந்த விசுவாசம், கர்த்தர் மேல வச்சிருந்த அன்புனால, சிநேகித்ததுனால தன்னுடைய மகனையே பலியா ஒப்பு கொடுத்தாரு. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல, கிரியைகளினாலேயும் நீதிமான் ஆக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. இந்த சம்பவத்தின் மூலம் விசுவாசம் மாத்திரம் இல்ல, செயல்கள் மூலமும் நீதிமான் ஆக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும், இது 2வது சம்பவம். இங்க ராகாப் என்கிற வேசியோட சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியையினால அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். இது யோசுவா 2வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. யோசுவா 2 வேவுக்காரர்களை அனுப்பி எரிகோ பட்டணத்தை போய் பார்த்துட்டு வர சொல்ற. அப்படி அனுப்பும்போது இந்த வேசி, ராகாப்ன்ற வேசி அந்த 2 பேரையும் தன்னோட வீட்டுக்குள்ள ஒளித்து வைக்கிறார். அப்ப அவங்க கிட்ட சொல்றா, நான் உங்க தேவனை குறிச்சு கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க வர்ற வழியெல்லாம் நிறைய ராஜாக்களை, தேசங்களை ஜெயிச்சுட்டு வர்றீங்க. அது மாதிரி இந்த எரிகோ பட்டணத்தையும் நீங்க பிடிச்சிருவீங்க. அப்படி பிடிக்கும் போது என்னையும் என் குடும்பத்தையும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு விசுவாச வார்த்தைகளை பேசுறத நம்ம அங்க பாக்குறோம். விசுவாசத்தோடு இருந்ததுல அவ அடுத்து செயல்படுறா. அந்த தூதர்களை தன்னோட வீட்டுக்குள்ள, அந்த ஒற்றர்களை தன்னோட வீட்டுக்குள்ள ஏற்றுக்கொண்டு அடுத்து எரிகோ ராஜா அனுப்பி வைக்கிறான் ஆளை, உன் வீட்டுல இருக்க அந்த அந்த வேவுக்காரர்களை வெளியே அனுப்புன்னு சொல்லும் போது அவங்க இங்க இல்ல, அந்த பக்கம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு வேறு வழியா அவங்கள அனுப்பி விட்டுறா. அப்படியா இந்த வேவுக்காரர்களை தப்புவிக்க வச்சு காப்பாத்துறத அந்த சம்பவத்துல நம்ம பாக்குறோம். அந்த கிரியை செய்ததன் மூலம், தேவ திட்டத்துக்கு தன்னை உடன்படுத்தினதன் மூலம் அவ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். அப்படியே ஆவி இல்லாத சரீரம் செத்ததாய் இருக்கிறது போல, ஒரு சரீரத்துல ஆவி இல்லைன்னா அது செத்து போயிடுச்சு. சரீரம் வெறுமனை இருக்கு. ஆவி இருந்தா தான் ஜீவன் இருக்கும், செயல்பட முடியும். அப்படி சரீரம் செத்ததா இருக்கும். அது மாதிரி கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததா இருக்கும். விசுவாசத்தோடு செயல்படணும். செயல்படாம இருந்தோம்னா அது வீணானது, ஒன்றுக்கும் உதவாம போயிரும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப இந்த நாள்ல என்னெல்லாம் பார்த்தோம்னா, விடுதலையாக்கப்பட்ட நாம் இயேசு கிறிஸ்துவினால அதையே பேசணும், அதன்படி நம்ம செயல்படுறவங்களா இருக்கணும். விசுவாசத்தை நம்மளுடைய செயல்கள் மூலம் காட்டணும். நற்கிரியைகள் செய்கிறவங்களா இருக்கணும். ஒரு ஆகாரம் இல்லாதவங்கள, வஸ்திரம் இல்லாதவங்கள பார்க்கும்போது அவங்களோட சரீர தேவைகளை சந்திக்கிறவங்களா நம்ம இருக்கணும். அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்க தேவைகளை சந்திக்கணும்.
அப்படி இல்லைன்னா நம்மளோட விசுவாசம் பிரயோஜனம் இல்லாம போயிரும். பிசாசுகள் கூட தேவன் உண்டுன்னு விசுவாசிக்குது. ஆனா அது அது அந்த விசுவாசம் அந்த பிசாசுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பார்த்தோம். 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து தன்னுடைய ஒரே மகனை பலி செலுத்தினதன் மூலம் தன்னோட செயல் மூலம் நீதிமானாக்கப்பட்டான். 2வது சம்பவம், ராகாப்ன்ற வேசி விசுவாசத்தின் மூலம் தன்கிட்ட வந்த வேவுக்காரங்களை ஒளித்து வைத்து அவங்கள காப்பாற்றின சம்பவத்தை பார்த்தோம். இந்த 2 பேருமே விசுவாசத்தோடு செயல்பட்டாங்க, நீதிமான்கள் ஆக்கப்பட்டாங்க. அது மாதிரி விசுவாசம் இல்லைன்னா, கிரியை இல்லைன்னா அந்த விசுவாசம் பிரயோஜனப்படாது. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆபிரகாமை போல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய சிநேகிதர்களாய், ஆண்டவரே உம்மை விசுவாசிக்கிற நாங்க ஆண்டவரே நற்கிரியை செய்கிறவர்களாய் எங்களுடைய செயல்கள் மூலம் எங்களுடைய விசுவாசத்துல ஆண்டவரே பலப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே அனுதின வாழ்க்கையில உம்மை விசுவாசித்து ஆண்டவரே அதற்கேற்ற செயல்களை செய்ய கர்த்தரை எங்களுக்கு உதவி செய்தல்லும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து பயன்படுத்துங்க. அநேகர் ரட்சிக்கப்பட உதவி செய்யுங்க. நாங்களும் சுவிசேஷ பணியை செய்ய கிருபை தாரும். எல்லா துதி கன மகிமையும் மக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.